விஜய் நடித்து வரும் 69வது திரைப்படத்தின் படப்பிடிப்பை அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள் முடித்து தீவிர அரசியலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் காரணமாகவே மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகள் வேகமெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு கடந்த மாதம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக அந்த மாநாட்டிற்காக இடம் கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது சென்னை பனையூரில் உள்ள அந்த அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது. அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு அந்த மாவட்டங்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு பணியும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய என் ஆனந்த் அவருடைய தலைமையில் நடைபெற்று வந்தது. அதன் வாரியாக கிட்டத்தட்ட தமிழகத்தில் 100 மாவட்டங்களாக இந்த கட்சியினுடைய சார்பில் பிரிக்கப்பட இருப்பதாகவும் அந்த 100 மாவட்டங்களுக்காக 100 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றனர். அந்த வகையில் இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு விழுப்புரம் மாவட்டத்திற்கான அந்த மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு பணியானது அடுத்து தொடர்ந்து நடக்க இருக்கின்றது. அந்த வகையில் விஜய் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 69வது திரைப்படமானது வருகின்ற அந்த அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்குள் படக்குழுவினர் முடிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்த திரைப்படத்தினுடைய அந்த முதற்கட்ட படப்பிடிப்பானது சென்னையில் நிறைவுற்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற அந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட படப்பிடிப்பானது சென்னையில் தொடங்க இருக்கின்றது. அதே போன்று இந்த பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த படப்பிடிப்புகளை முழுவதுமாக முடித்துவிட்டு இந்த திரைப்படத்தை அக்டோபர் மாதம் வருகின்ற இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்காக படக்குழுவினர் திட்டமிட்டிருக்கின்றனர். அந்த வகையில் பிப்ரவரி மாதத்திற்கு மேல் முழுநேர அரசியல்வாதியாக தன்னுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் சார்பில் முழுநேர அரசியல்வாதியாக செயல்படுவதற்காக விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே வருகின்ற அந்த பிப்ரவரி மாதத்திற்கு மேல் மாவட்ட வாரியாக அந்த மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களுடைய அந்த கருத்து கணிப்புகளை கேட்டும், அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய சார்பில் தேர்வு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களுடைய தங்களுடைய கருத்து கணிப்பு கேட்டும் அவர்களை செய்யக்கூடிய அந்த செய்த நல்ல விஷயங்கள் மற்றும் தீய விஷயங்கள் அவர் என்ன என்று தனிப்பட்ட அந்த கருத்து கணிப்புகளை கேட்டும் இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கக்கூடிய அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கடந்த வாரத்தில் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியானது நடைபெற்றது. அந்த வகையில் இன்று இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கான அந்த மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணி நடைபெற இருக்கின்றது. பிப்ரவரி மாதத்திற்கு மேல் தொடர்ந்து இந்த அரசியலில் தீவிரமாகவும் களப்பணிகளை ஆற்றுவதற்காக நேரடியாக மக்களை சந்தித்து அவருடைய அந்த களப்பணிகளையும் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய அந்த பணிகளையும் தொடர்ந்து நடைபெற இருப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்ற தலைவர் விஜய் இந்த பிப்ரவரி மாதம் படப்பிடிப்புக்கு முடிந்தவுடன் தீவிரமாக இந்த அரசியலில் ஈடுபடுவதற்காக அந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாகவே இந்த மாவட்ட செயலாளர்களை தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு பணியானதும் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட அந்த மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த தமிழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றனர். அதன் ஒரு பகுதியாகவே தொடர்ந்து இந்த மாவட்ட வாரியாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளிடம் கருத்து கணிப்புகளை கேட்டு அதற்கான அந்த மாவட்ட செயலாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த ஒரு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வருகின்ற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் அந்த இறுதிக்குள் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த பட்டியல் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதம் முழுவதுமாக அந்த கடைசி திரைப்படமான அந்த 69வது திரைப்படம் படப்பிடிப்புகள் முழுவதும் முடிவடைந்த பிறகு அந்த மார்ச் மாதத்திற்கு மேல் முழுநேர அரசியல்வாதியாகவும் அந்த களப்பணிகளை ஆற்றியும் கட்சிகளை வலுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்கும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நேரடியாக தங்களுடைய அந்த கட்சிகளை ஈடுபடுத்தி வலுப்படுத்துவதற்கான அந்த ஒரு வேலைகளையும் அந்த மார்ச் மாதத்திற்கு மேல் தொடர்ந்து ஈடுபடுத்துவதற்காகவே இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. முதலில் மாவட்ட வாரியாகவும் மாவட்ட அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை வலுப்படுத்துவதற்காகவும் ஒவ்வொரு நிர்வாகிகள் மற்றும் பகுதி பேரூர் என ஒவ்வொரு அந்த பொறுப்பினர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் முதலில் வலுவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் முதலில் இந்த மாவட்ட செயலாளர்களை வலுவான ஒரு ஆளாக பார்த்து அவர்களை அந்த பொறுப்பிலே அமர்த்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.